நான் இனிஷியலாக எப்படி கேட்பேன்னா, நான் எனக்காக கேட்பேன் எல்லா கதையுமே. இப்போ நான் அதை விட்டேன். நான் கதையாக கேட்பேன். அதில் நான் இருக்கேங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ என் மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ண முடியுமோ பெட்டர். பிகாஸ் நமக்காக யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு சீன் வரும்போதும் நம்மளை வச்சு யோசிச்சு நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் நம்ம மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். பட் ஒரு கதையாக கேட்கும்போது அந்த கதையோட ஃபுல் பொட்டன்ஷியல் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஆர்வமலை ப்ரோமோவில் வந்த மாதிரிலாம் நீங்கள் இவர் நடிப்பாராலாம் நான் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப கதையை கேட்பேன். பிடிச்சிருந்ததுன்னா நான் ப்ரொசீட் பண்ணுவேன். டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் டைம் கேட்பேன். பிடிக்கலன்னா சொல்லிடுறேன்ல சார் எனக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் வேறு கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி அது என்னாச்சுன்னா எங்கேயும் சொன்னதில்லை, பட் ஒரு டைரக்டர் வந்தார். டைரக்டர் வந்து இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷனில் வந்தார், தெரிஞ்ச ஒருத்தர் அமிச்சார். ஸோ நான் ஃபுல் கதை கேட்டேன். கதை முடிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன், இதில் ஹீரோயின் கேரக்டர் தான் ஒரு ஹைலைட்டே. நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பட் இந்த ஹீரோயின் மட்டும் யாராச்சும் யூ நீட் சம்மன் ஹூஸ் அ வெரி குட் ஆக்டர், யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஆப்ஷன்ஸ் தெரியும் 2-3 பேர் சொன்னாங்க. சொன்னேன், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவர் போய் சொல்லியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் ஹீரோயின் பற்றி தான் நிறைய கேட்டாங்க அப்படின்னு. அது போய் சுரேஷ் சந்திரா சார் காதில் ஒன்று. சுரேஷ் சந்திரா சார் கூப்பிட்டு, என்னடா என்னப்பா ஹீரோயின் இருந்தால் தான் சேப்பா அந்த மாதிரிலாம் சத்தியமாக நான் கேட்கலப்பா, நான் என்ன எதிர்ச்சியா ஹீரோயின் கேரக்டர் சூப்பராக இருக்குது, யார் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும்னு தான் கேட்டேன். அப்போலேருந்து அது கூட கேட்கறது